Good evening. Good evening, Miss. Happy New Year. Happy New Year, everybody. How are you? Same Fine. to me. Okay, please. Good. How was the celebration, JV? How are you, JV? Yes, I'm fine, ma'am. I'm eagerly waiting. Let's ignore campus. Oh, JV is waiting for me. Good. Yes. Hmm. ரதீஷ் இந்த பாட்ட ஜீவி உன்னை தேடி வந்திருக்கு. வந்திருக்கிறேன். முதவே கண்டேன் மிஸ். எந்த நேரமும் ரதீஷ் வரலையா மிஸ், ரதீஷ் வரலையா மிஸ் கேட்கும். நான் முதவே அவளை கண்டுட்டேன் மிஸ். அப்ப ஏன்டா நீ பேசல? இல்ல நீங்க வர வரைக்கும் பேசாம இருக்கணும்னு இருந்தேன் மிஸ். ஓ, அந்த அடக்கொடுக்கும் உனக்கு. ஓ, இந்த அடக்கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் எல்லாருக்கிட்டையும் இதே டயலாக் தானே மிஸ்? ஆமாண்டா, அதேதான். சரி மிஸ். How is Savari? Savariக்கு என்ன மாதிரி? How was your day, Savari? குட் மேம், பட் லைட்டா கொஞ்சம் ஃபீவர் மேம். Why? What happened? தெரியல மிஸ். ஃபீவர் வந்துருச்சு. இர்ஃபான் இருந்து ஃபீவர் தொத்திருச்சா? இர்ஃபான் நேத்து இர்ஃபான் மூக்கு சேர்ந்து நடத்தானே, அந்த தடவல் பிடிச்சிருச்சோ தெரியாத சவரிக்கு. நேத்து இர்ஃபான் சீந்தின மூக்குல சவரிக்கு தடவல் பிடிச்சிருக்கு. விஜயகாந்த் ஆயுதா? விஜயகாந்த் விஜயகாந்த் வரலையா? சுவி சுவி என்ன சுவி? ஒரு விஷயம் காணா, ஒரு குட் மார்னிங், ஒரு வணக்கம் வைக்கணும். டீச்சர் வந்துட்டாங்களே, வாழ்த்துக்கள். மட்டு மரியாதை இல்ல சுவிக்கு. வேலையா இருந்தது. வேலை இருக்கு. பாருங்க கோல் வருது. ஓகே 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 சரி, நோ ப்ராப்ளம். So who else? எல்லாரும் வந்துட்டீங்களா? இர்ஃபான் வீட்டு கூரை எல்லாம் தெரியுதுடா எனக்கு. இங்க இர்ஃபான் வீட்டு கூரை மேல உட்கார்ந்து இருக்க அண்ணில் எல்லாம் தெரியுது. ஹலோ சதீஷ், ஹாய் மேம். என் பேர் ஃபர்ஹான் மேம். ஃபர்ஹான் வீட்டு கூரை. ஃபர்ஹான் வீட்டு கூரை தான் தெரிஞ்சது இப்ப எனக்கு. இப்ப நல்லமா ஃபர்ஹான்? How do you feel now? ஓ மேம் நல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன் மேம். எங்க இருந்து? ஹாஸ்பிடல்ல இருந்து. ஹாஸ்பிடல்ல இருந்தா? ஏண்டா? ஓ மேம் சரியான எல்லாம் போயிட்டு மேம். ஆனா கிளாஸ் முக்கியமிண்டு ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். Are you hospitalized? ஓ மேம். Oh my god. Which hospital? Are you serious? Yes ma'am. Really? Yes. ஓ மேம். ஆனா கிளாஸ் முக்கியமிண்டு. ஓ மேம் கிளாஸ் முக்கியமிண்டு ஆனா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். என்ன ஒரு பொய்யாடா உண்மைக்குமா? உண்மைக்கு மேம். உருட்டா இருக்குமோ சவி? உருட்டா இருக்குமோடா? மிஸ் விஷ் பண்ணிருங்க மிஸ். ரொம்ப நல்ல பையன். யாரு? ஹாஸ்பிடல்ல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றாரு மிஸ். இல்ல, அவன் நேத்து மூக்க வடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஜெவி நம்பலாமா? ஜெவிட மைக் அப்படி இறையுதப்பா. என்ன ஜெவி? ஓகே. பிரசன்ட் கண்டினியூஸ் படிக்கணுமா? கொஞ்சம் வந்தாங்க. Present continuous and past continuous and future continuous tense. Good evening, miss. Good evening. Who's this? Namin Khan. Namin Khan. How are you, Yes. Namin Khan? Good miss. எப்படி இருக்கீங்க நீங்க?
நான் நல்லா இருக்கேன்டா. மிஸ் நேத்து எஸ்டர்டே கிளாஸ் ரெக்கார்டிங் குரூப்ல வரலே. ஓடான் டேத் வரல. So because wait I'll put the recording. Recording in progress. Yeah, good evening everyone. So how are you? நேத்து recordings வராது reason. Thank you Sadish for reminding me. Thank you டா. என்னன்னா நேத்து ரெக்கார்டிங் வராததுக்கான காரணம் வந்து இன்னைக்கு ஆபீஸ்ல யாரும் இல்ல. That is the reason they have given the holiday. That is why. உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் இல்ல. நாளைக்கு and நாளாண்டைக்கு. Tomorrow and day after tomorrow will be no lectures. Lectures இருக்காது. ரெண்டு நாள் கிளாஸ் இல்லையா? ரெண்டு நாள் கிளாஸ் இல்லடா. ரெண்டு நாள் கிளாஸ். எஸ், நல்ல ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே மேம். நீ விட்டுறடா. I can understand now. மிஸ் அப்ப நியூ இயரா மிஸ் உங்களுக்கு? எனக்கு நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Thank you டா. இந்த சவரிக்கு தான் ஒரு காண்ட் இருந்துச்சு கிளாஸ் எப்படி நடக்குமோ நடக்காதோன்னு. So now இப்ப பழகிருச்சா சவரி கிளாஸ்? பழகிச்சு மிஸ். போட் சரியா இருக்கா? இல்ல மிஸ். சரியா? இன்னும் அது ஃபீட்பேக் சரியா வரல. என்ன? இப்ப இந்த கிளாஸ் பத்தி இன்னுமே அவர்கிட்ட இருந்து சரியான ஃபீட்பேக் வரல. இந்த சரியா ஃபீட்பேக் அவருக்கு வரல. அதான். அது யார் மிஸ்? அது ஏண்ட நான் வச்சிருக்கேன் நிறைய பேர் அதுக்குன்னு. மிஸ் ஆள் வச்சு என்ன மிரட்டுறீங்கன்னா மிஸ்? என் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ் அந்த டபிள்யூ தான் மிஸ் ஆனிக்கல கொஞ்சம் இந்த பாட்டு எடுத்தீங்கன்னா சரியா இருந்தது. எது? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மத்த பாட்டு மிஸ். இல்ல மிஸ் இங்கிட்ட இன்னும் கொஞ்சம். ஓகே மிஸ். ஓகே. நீ அங்கே வாங்க ஜெவி, you can come there. Come. Okay. 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 Give me a call. I'll be there around 4:30 like I'll be there. And I won't be there at night. We are going for a dinner, so I won't be there. You call me around 5 Mari call pannu. 5, 6 like. சரி மிஸ். Present continuous. Present continuous tense. Present continuous tense என்றால் இந்த தருணத்தில் இப்போது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்கள் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கு. கண்டினியூஸ் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கு. I am teaching. I'm teaching English. You are learning. We are talking. I am writing. We are watching TV. We are eating. We are drinking. அப்படின்னு நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களை சொல்றது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிக்கொண்டிருக்கு, நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பவை பிரசன்ட் கண்டினியூஸ். நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பவை
அப்படின்னு அழைக்கப்படும். அல்லது இந்த தருணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல்கள். அப்ப இதுக்கு ஆக்சிலரி verb என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா am யூஸ் பண்ண போறோம். am, is, are. I என்றால் am, he, she, இட்டுக்கலாம் is, தேவிக்கு are. plural என்றால் are, singular என்றால் is, I என்றால் am. இதை யூஸ் பண்ண போறோம். பிளஸ் ing. ing என்றால் என்ன? எத்தனையாவது verb சொன்னேன்? V4. Good. V4 miss. Good. முதலாவது எக்ஸாம்பிள். அதுக்கு கொஞ்சம் கீவேர்ட்ஸும் இருக்கு. அது கீவேர்ட்ஸ் எழுதுங்க. Keywords now. Now என்றால் இப்போது. At present. தற்காலத்தில். At this moment. இந்த தருணத்தில். At this moment. இந்த தருணத்தில். For example, I am writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறேன். A letter. நீ ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறாய். He is writing a letter. அவன் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறான். She is writing. அவள் ஒரு it is drinking milk. அது பால் குடித்துக் கொண்டு இருக்கிறது. We are writing. We are writing few letters. நாங்கள் சில கடிதங்களை எழுதிக் கொண்டிருக்கிறோம். Few letters. அவர்கள் சில கடிதங்களை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசியில போடு. ஷர்ட் டிஷர்ட் எல்லாம் வெளியே தான் இருக்கு. டேடா ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிடுங்க. எனக்கு டைம் இல்லை. இல்ல டேடா எல்லாம் அயர்ன் பண்ணி கொடுங்க. இப்ப டியூட்டர். The present continuous tense. Am, is, are, sleeping இருக்கு. அந்த sleeping பக்கத்துல V4 னு எழுதிக்கணும். When to use the present continuous tense? For an action happening now at the time of speaking. அதாவது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல்கள். I am writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறேன்.
we are watching TV. நாங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது பாருங்க. For an action happening about this time. About this time. அதாவது இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் செயல்கள் அப்படின்னு சொன்னேன். This is happening about this time. அதாவது இந்த காலகட்டத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்கள். உதாரணத்துக்கு இப்ப ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கேக்குறீங்க நீங்க என்ன செய்றீங்க மேடம், உங்களுக்கு ஆளே காணல அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் நான் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறோம் சொல்றேன். பெயிண்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, so it doesn't meaning that I'm holding the paint brush all the time and painting. அப்படியா, நான் வந்து பெயிண்ட் பிரஷ் நான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்காக நான் ஃபுல் டைம் நான் வந்து பெயிண்ட் பிரஷ கையில வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தமா? அப்படியா? இல்லை. இந்த காலத்து பண்டிகை காலம், so we are painting our house. பண்டிகை காலம்ன்றதுனால நாங்க வந்து பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அது கண்டினியூஸ் டென்ஸ்ல சொன்னாலும் அது இப்போ தற்போது நடைபெறுகிறதல்ல, இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறதை நாங்க வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லுவோம். ரைட்? அப்ப பாருங்க, she is studying for the exam these days. அப்போ எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, so she is studying for the exam சொன்னா it doesn't mean that she is sitting all the time and studying அர்த்தம் இல்லை. அவள் எக்ஸாம் இருக்கு, ஆகவே அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். அல்லது நாங்கள் பலகாரம் சுட்டு கொண்டு இருக்கிறோம், பண்டிகைன்றதுனால நாங்க பலகாரம் சுட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா காலையில இருந்து தூங்க வரைக்கும் பலகாரம் எல்லாம் சுடுறோம்ன்றது அர்த்தம் அல்ல. இந்த பண்டிகை காலம், so we are making sweet meat. ஸ்வீட் மீட் நாங்க சுட்டு கொண்டு இருக்கிறோம், பலகாரங்கள். அடுத்து மூன்றாவது பாருங்க, இப்போ பிளான் ஃபியூச்சர். அப்ப எதிர்காலத்துல ஒன்னு பிளான் பண்றோம், இதை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்றோம். அதையும் நாங்கள் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லுவோம். இப்ப நான் சொன்னேன் நாங்க I'm going to இப்ப நான் வந்து ஜப்னா போறேன் அப்படின்னு சொன்னா நான் நாளைக்கு தான் போறேன். திஸ் ஃபியூச்சர், பட் I'm telling I'm going to ஜப்னான்னு தான் சொல்ல போறேன். பிகாஸ் the planned future, பிளான் பண்ணிட்டோம், ஃபியூச்சர்ல நடக்க போகுது, பட் ஸ்டில் we tell I am going to meet you. I'm going to meet my students. I'm going to see my friend. I'm going to see my student. I'm going to meet my father. அப்ப ஃபியூச்சர்ல நாங்கள் எதையாவது செய்ய போறோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாலும் அதையும் நாங்கள் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லுவோம். ரைட்? பாருங்க, I'm going to meet her tomorrow. நாங்கள் அவளை நாளைக்கு சந்திக்க போகிறோம். She is sitting for the exam this year. அவள் இந்த முறை பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறாள். We are meeting the chairman tomorrow. நாளைக்கு நாங்கள் chairman-ஐ மீட் பண்ண போகிறோம். So அதெல்லாம் நாங்க வந்து present continuousல தான் சொல்லுவோம். The following adverbs can be used with the present continuous tense. At the moment என்ற இந்த தருணத்தில், just now என்றால் இதோ இப்போது, now என்றால் இப்போது, right now என்றாலும் இப்போது அல்லது உடனடியாக, ரைட் நவ் இதான் இப்போது உடனே அர்த்தம். பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க, he is watching TV. He is watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான். இது பாசிட்டிவ் ஃபார்ம். அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறானா அப்படின்னு மாத்தணும். அது சைடு ஆக்ஸிலரி வெர்ப முன்னால கொண்டாந்துட்டா சார், இங்க இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் எது? இஸ். ஆகவே இஸ் முன்னால கொண்டாரோம். இஸ் he watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறானா? அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லைன்னு மாத்துங்க. he is not watching TV. குட். ஆக்ஸிலரி வெர்புக்கு பக்கத்துல நொட்ட போட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவா மாறிடும். So he is not watching TV. watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லையான்னு மாத்தணும். Is he not watching TV? Good. Is he not watching TV?
அல்லது கண்ட்ராக்ட் பண்ணா isn't Isn't he? அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லையா? பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க. he is watching டிவி. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான். she is reading books. அவள் புத்தகங்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறாள். the boy is helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான். ரமேஷ் is working hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். it is raining in Colombo. கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. they are advising you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். you are feeding those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். the students are criticizing the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். they are teaching English. அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். they are selling computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாசிட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் ஒரு ஆள் வாசிங் அர்த்தத்தோட. Is he watching TV? எஸ் ஹம்சா. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறானா? Is she reading books? அவள் புத்தகங்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறாளா? Is the boy helping us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறானா? Is Ramesh working hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறானா? Is it raining in Colombo? கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருக்கிறதா? Are they advising you? அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? Are you feeding those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are the students criticizing the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்களா? Are they teaching English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்களா? Are they selling computers? அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களா? Good. Good, Hamza. Yes. Positive question. Sir, negative form. Negative form வாசிங்க ஒரு ஆள். Negative. Nafila, are you there, Nafila? Nafila வந்திருக்கிறாவா? Who's that? Negative form. Yes. Yes, Sadish Kumar. Yeah. He is not watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லை. She is reading books. Reading books. Readings இல்ல reading. She is reading books. அவள் புத்தகங்கள் வாசித்துக் கொண்டிருக்கவில்லை. The boy is not helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கவில்லை. ரமேஷ் is not working hard. ரமேஷ் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கவில்லை. It is not rain in Colombo. கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்கவில்லை. They are not advising you. அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கவில்லை. You are not feeding the children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கவில்லை. The students are not criticizing the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருக்கவில்லை. They are not teaching English. அவர்கள் ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. They are not selling computers. அவர்கள் selling and selling பாருங்க. Sailing அப்படின்னு சொல்றது wait sailing and selling both the words give different meanings. பாருங்க,
sailingனு சொல்லாதீங்க. Right? Look at the board. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா this is sailing. This is the way you pronounce this word, sailing. Sailing அப்படின்னு சொன்னா படகு ஓட்டுறது. படகு ஓட்டுறது இல்லாட்டி கப்பல் ஓட்டுறது sailing. Right? Here is the word is selling. Selling. Selling என்றது விற்பனை செய்யறது. விற்பனை செய்யறது selling. Sailing is படகு ஓட்டுறது. So கம்ப்யூட்டர்ல படகு ஓட்ட முடியுமா? As per you said, நீங்க சொன்னது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ல படகு ஓட்டுறோம். Can we say like that? No, ma'am. Sadish, can we say that? No, miss. சொல்லலாமாடா அப்படி? No, we சொல்ல can't. முடியாது. Okay, we can't. Yes. So you have the pronunciation is very important when you tell the words. Pronunciation. But please consider about your pronunciations. Right? Pronunciation வந்து எப்பவும் கவனமா இருங்க. Because when it comes to articles, உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க ஆர்டிகல்ஸ்ல pronunciation மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது சரியான கஷ்டமா இருக்கும். So you have to be very careful with the pronunciation. It's not sailing, selling. So read it again. They are not selling computers. Good, very good. அவர்கள் கணினிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கவில்லை. Good. அப்புறம் ஓகே நெகட்டிவ் ஃபார்ம் வாசிச்சாச்சு. நெகட்டிவ் क्वेश्चन ஃபார்ம் ஒரு ஆள் வாசிங்க. Is he not watching TV? அவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லையா? Is she not reading books? அவள் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கவில்லையா? Is the boy not helping us? அந்த பையன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கவில்லையா? Is Ramesh not working hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? Is it not raining in Colombo? கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்கவில்லையா? Are they not advising you? அவர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கவில்லையா? ஆலோசனை எங்களுக்கு அப்படி வருமா தமிழ்ல? இல்லை. இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், தமிழ்ல தப்பு தப்பா சொல்லலுமா? இல்லை. We can't. Not advising you. Okay. Are you not feeding those children? அந்த குழந்தைகளுக்கு உணவளித்து கொண்டிருக்கவில்லையா? யாரு? ஜனாதிபதியா? நீங்கள். ஜனாதிபதியை விட மாட்டீங்க. ஜனாதிபதியை விட மாட்டீங்க மேம். ஜனாதிபதி விடக்கூடாது தானே? ஜனாதிபதி பிடிச்சு வச்சிருக்கணும், அப்பதான் நாடு முன்னேறும். ஜனாதிபதி விடலாமா? We can't. I never leave him. Eighth one. Are the students not criticizing the principal? அந்த குழந்தைகள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருக்கவில்லையா? Are they not teaching English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்து கொடுக்கவில்லையா? ஆங்கிலம் கற்பித்து கொடுக்கவில்லையா? கற்பித்து என்ன ஒரு தமிழ்டா புள்ள இருக்குது. எனக்கு உண்மையிலேயே உங்களோட தமிழை பார்த்து எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. அப்படி கற்பித்து கொடுத்து கொண்டு அப்படிலாம் ஒரு தமிழ் இருக்கா எங்கேயாவது? கற்பித்து கற்பித்து கொண்டு கற்பித்து கொண்டு கற்பித்து கொடுத்து கொண்டு. ஐ நோட். ஓகே. அதே நாட் டீச்சிங் இங்கிலீஷ். அவர்கள் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருக்கவில்லையா அல்லது படிப்பித்து கொண்டு இருக்கவில்லை? வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு என்ன வருதோ அது சொல்ல, ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்க. Are they not selling computer? அவர்களை விற்பனை செய்து கொண்டிருக்கவில்லையா? குட் குட். ஸ்வர்ணகுமாரி சுதேஷ். குட் குட். யுவர் ரீடிங் அண்ட் த மாடுலேஷன், ப்ரொனன்சியேஷன், எவ்ரிதிங் இஸ் குட். குட். தமிழ் தான் கொஞ்சம் திக்குது. ஆங்கிலத்தை நல்லா படிச்சுட்டோம், தமிழ் அப்படியே திக்குது. வை? அது யூஸ் ஆயிடுச்சு. யூஸ் ஆயிடுச்சு, இங்கிலீஷே யூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படி அப்படி. ஓகே ஓகே ஓகே. சம்மரி.
somebody ஒரு ஆள் வாசிங்க. பாய்ஸ் இல்லையாடா இந்த கிளாஸ்ல? ஃபர்ஹான் அவ்வளவு வாயடிக்கல வாசிக்கலாதாடா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பரவாயில்ல. You can come and read. ரதீஷ் வாசிக்கிறியாடா? இல்ல மிஸ். ரதீஷ் வாசிடா. ஃபர்ஹான் வாசிக்க போறேன் மிஸ். நீ வாசிடா. வாசிக்கா மிஸ். வாசிடா. வாசி முத சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர் பாசிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லிட்டு வாசிங்க. she is writing a book. வாசிங்க. she is writing a book. அவள் ஒரு புத்தகம் எழுதுகிறாள். எழுதிக் கொண்டு இருக்கிறாள். பாசிட்டிவ் क्वेश्चन. she writing a book. அவள் ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கிறாள். is she writing a book? she writing a book. அவள் ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கிறாளா? good. நெகட்டிவ் ஃபார்ம். she is not writing a book. அவள் ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ் क्वेश्चन. is she not writing a book? அவள் ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கவில்லையா? good. நல்லா வாசிக்கிறடா. plural. plural பாசிட்டிவ் ஃபார்ம். they are working hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். good. பாசிட்டிவ் क्वेश्चन. are they working hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா? நெகட்டிவ் ஃபார்ம். they are not working hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ் क्वेश्चन. are they not working hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? good ரதீஷ். good டா. good. இப்படி ஒண்ணு சொல்லி தருவா ரதீஷ்? yes. it's you have to pronounce the word question. It's not question. question. சொல்லுடா பாப்போம். question. yes. அப்படிதான். question. okay. question. Otherwise the reading was very neat. good. very good. thank you. Suvi, are you okay now, Suvi? Suvi வேற கால்ல இருக்கீங்களா Suvi? Suvi is in another world. okay. So mute your mic, Suvi. We can hear everything, all your secrets. I'm hearing all your secrets, Suvi. sorry. okay. The past continuous. The past continuous. past continuous. past continuous அப்படின்னு சொன்னா என்னன்னா, இறந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருந்த செயல்கள். இறந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது, இப்போது இல்ல. இறந்த காலத்திலே கொஞ்ச நாள் நடந்து கொண்டு இருந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப இல்ல. அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே நடந்து கொண்டு இருந்திருக்கு இறந்த காலத்தில். அப்ப அவைகள் இப்போது அதுக்கு தொடர்பு இல்ல, அவைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்து முடிஞ்சிருச்சு. ரைட். அப்ப இந்த இடத்துல am is are பதிலா present continuousக்கு am is are auxiliary verb நாங்க யூஸ் பண்ணணும். இங்க அதுக்கு பதிலா சிங்குலராக இருந்தால் was, ப்ளூரலாக இருந்தால் were. இவ்வளவுதான். ரைட். plus ing. எத்தனையாவது வி? ஜான் வந்துட்டியாடா? எஸ் மிஸ். அப்ப அதுக்கான கீவேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ரதீஷ் வந்திருக்காண்டா இன்னைக்கு தான். Radish, he was asking about it, this John and Jevi. Yeah. மூன்று பேரும் மிஸ் இல்ல, மூன்று கண்ணா மிஸ்? மூன்று கண். நடுவுல ஒருத்தர் மட்டும் நடுவுல. மிஸ் அப்ப உங்களுக்கு நெட்ரிகன் இருக்கா மிஸ்? பொட்டு பொட்டு. எஸ் எஸ், இங்க ஒருத்தர் இருக்கா, அவன் நெட்ரிகன். பொட்டு. நெட்ரிகன் நான் தானே மிஸ்? நான் தானே மிஸ் நெட்ரிகன்? எஸ் எஸ். சுவி, சுவி are you okay now, சுவி? இல்ல மிஸ், என்ன மாதிரி டைம் ஓ ஆளோட சண்டையா? இல்ல இல்ல சுவி, சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் கேட்டுட்டேன்.
கேட்டு முடியாது உங்களால. அது சங்கிலி கோர்வை மாதிரி எங்க எங்க தொடர்பு மட்டும் தெரியாது. But I can identify. But I can. சரி சரி, நான் வர மிஸ், கொஞ்சம் லேட் ஆகும். Why so Nenda? I did not hear anything. Don't worry. ஓகே மிஸ், ஓகே. நான் Okay, நான் மாற மிஸ். you continue, Sumit. That's okay. Go ahead. ஓகே மிஸ், ஓகே. We'll meet at 10 o'clock. ஓகே மிஸ், தேங்க் யூ. I was writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். You were writing a letter. நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தாய். He was writing a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். She was writing a letter. The pronunciation you have to consider always. The letter means in the R எல்லாம் silent வரும். Letter you have to pronounce it like letter. This is not was. This is a was. She was. You have to pronounce this S as Z. Z மாதிரி உச்சரிங்க இத. She was writing a letter. He was writing a letter. I was writing a letter. You were writing a letter. மேம் அப்ப பாஸ்னு வாசிக்கிறது பிழையா மேம்? பாஸ்னு வாசிக்கிறதுனால பிழை இல்ல, பட் the correct pronunciation, the international ஒரு phonetic alphabet அப்படின்னு ஒண்ணு இருக்கு. There is a international phonetic alphabet, IPA அப்படின்னு இருக்கு. இந்த ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்ன கூகுள்ல ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரின்னு எழுதி பாருங்க. ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. அதுல போய் பாத்தீங்கன்னா ஐபிஏ போனடிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நாங்க இப்ப இந்த எஸ் வந்து எஸ்ன்னு உச்சரிப்போம். அதுல வந்து அந்த IELTS எல்லாம் படிக்க போற நேரம் யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் லைக் தட். IELTS எல்லாம் படிக்க போற நேரம், இப்ப வெளிநாடுகளுக்கு எல்லாம் போற நேரம் நாங்க அங்க போய் வாஸ் ஈஸ்னாலும் சொன்னா அவங்க வந்து எங்களை ஒரு லெவல்ல வச்சிருவாங்க. So the pronunciation is to be better. Okay, so I always try to the pronounce பண்ணுங்க. இந்த s வந்து ன்னு உச்சரிக்க பாருங்க. was is அப்படி உச்சரிக்க பாருங்க. So better to say was. Yeah. So just pronounce and see. A language will be rich. ஒரு richness ஒண்ணு கிடைக்கும். இப்ப தமிழும் நாங்க வந்து கொஞ்சம் அழகா உச்சரிச்சு பேசினா அதுக்கு ஒரு அழகு கிடைக்குது. ரைட்? அந்த லானா எல்லாம் உச்சரிச்சு கதைக்கிற நேரத்துல அந்த தமிழுக்கு ஒரு அழகு ஒண்ணு கிடைக்குது தானே. சும்மா நாங்க அப்படி இழுத்து ஒரு மாதிரியா பேசுற நேரத்துல அந்த வார்த்தைகள் ஒழுங்கா உச்சரிக்காட்டி அந்த வார்த்தைகளே அசிங்கமா தெரியும். So that the same thing is happening in English as well, right? So always try to catch my pronunciation. நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதை பார்த்து பழகுங்க. ஓகே, அதான் அந்த 2-3 முறை உச்சரிச்சு காட்டுறதுக்கான ரீசன் அதான். So see, reason. She was writing a letter. Excuse me, ma'am. Yeah. அப்ப zக்கு என்ன உச்சரிப்போம்? Is it also same? Zebra. 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 It's not a zebra. It's a zebra. Zebra. Yes. It was right. அது கடிதம் எழுதுமா பாம்பு? எழுதுமா? No. சவரி பாம்பு கடிதம் எழுதுமாடா? இல்ல மிஸ். போடுவோம் என்ன? It was மிஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில எதுல இருக்கும் மிஸ்? ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரிடா. அது இருக்கு என்ன? ஆக்ஸ்போர்ட் அந்த அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி தானே மேம்? நோ கூகுள்ல தேடுங்கன்னு சொல்றேன். ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ். என்னட்ட அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் இருக்கு.
அது இல்லடா. சரி, அதுல போய் பாருங்க, அந்த பொலிட்டிக்கல் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நீங்க கூகுள்ல தேடுனீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அது உச்சரிச்சு காட்டும். அந்த ஸ்பீக்கர் ஐக்கன் டச் பண்ணீங்கன்னு சொன்னா இட் ஷோஸ் தி ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன். ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரின்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க, பிறகு போய் பாருங்க. இந்த இது ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரின்னு கூகுள் அடிச்சீங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்துடும். அதுல போய் பாருங்க, இவ்வளவு அழகா உச்சரிச்சு காட்டுறாங்க அந்த வார்த்தைகள். ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி சும்மா ஒருக்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பிறகு செக் பண்ணுங்க. எனக்கும் ஃபாரினர் மாதிரி கடிக்கணும்னு ஆசை இருக்கு மேம். Why don't you use the words correct in the correct method? அது இது முடிச்சிட்டு after finishing this you can go to the IELTS. அங்க அவங்க உங்களை கோச் பண்ணுவாங்க. we coach you there. The proper pronunciation and the listening. the foreigners பேசுற இங்கிலீஷ் எல்லாம் புரிந்து கொள்றதுக்கெல்லாம் நீங்க IELTS படிச்சீங்கன்னு சொன்னா it would be easy for you. So முடிச்சிட்டு நீங்க வாங்க IELTS. Okay, after finishing this course you can join with us to IELTS. yes, yeah, IELTS. It was drinking milk. அது பால் குடித்து கொண்டிருந்தது. It was drinking milk. அது பால் குடித்து கொண்டு இருந்தது ஏற்கனவே. We were writing few letters. நாங்கள் சில கடிதங்களை எழுதி கொண்டிருந்தோம். They were writing few letters. அவர்கள் சில கடிதங்களை எழுதி கொண்டு இருந்தார்கள். ரைட். சோ எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, கீவேர்ட்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் இதுக்கான கீவேர்ட்ஸ் while, when, yesterday, by this time. Yesterday by this time. நேற்று இந்த நேரத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் இல்லையா? நேற்று இந்த நேரத்துக்கெல்லாம் நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். நேற்று இந்த நேரத்துக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த டைமுக்கு நான் நேற்று இந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தேன்னு சொல்லுவோம். That is yesterday by this time. இந்த while அப்படின்னு சொல்றது, whileன்னு சொல்றது அதே நேரம். when சொல்றது அந்த நேரம். while அதே நேரம், whenன்றது அந்த நேரம். அப்ப அதுக்கான 2 உதாரணங்களை பார்ப்போம். இந்த 2 வார்த்தைகளுக்கும் பாருங்க. எக்ஸாம்பிள், her mother was cooking dinner. Her mother was cooking dinner when I went to meet her. Her mother was cooking dinner when I went to meet her. நான் அவளை சந்திக்க போன அந்த நேரத்தில் அவளுடைய அம்மா இரவு உணவை தயாரித்து கொண்டு இருந்தார். நான் அவளை சந்திக்க போன அந்த நேரத்தில் அவளுடைய அம்மா இரவு உணவை தயாரித்து கொண்டு இருந்தார். அப்ப when I went to meet her, her mother was cooking dinner. அப்ப நல்லா கவனிங்க, ஏதோ இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்ல 2 விஷயங்களை நாங்க ஒன்னா சேர்க்கிற நேரம், ரெண்டு விஷயங்கள் நடக்குது.
ஒன்று நான் அவளை மீட் பண்ண போறேன். அட் த சேம் டைம் அவங்களோட அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அந்த டைம்ல அவங்களோட அம்மா சமைச்சு கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற நேரத்துல நாங்கள் ரெண்டும் ஒரே டென்ஸ்ல சொல்லக்கூடாது. ஒன்று கட்டாயம் பாஸ்ட் டென்ஸா இருக்கணும், மற்றது வந்து பாஸ்ட் கண்டினியூஸா இருக்கணும். ரெண்டையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். when I went to meet her a mother cooked dinnerன்னு ரெண்டையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாது. அல்லது when I was going to meet her her mother was cooking dinner ரெண்டையும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லவும் மேலாது, சொல்லவும் கூடாது. that is not the grammar rule. it's contrary to the grammar rule. அது வந்து கிராமர் ரூலுக்கு எதிரானது. ரைட்? அப்ப நாங்க ரெண்டு விஷயங்களை ஒன்னா சொல்ற நேரத்துல ஒண்ணு கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ்ல வரணும், ஒண்ணு கட்டாயம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரணும். அப்ப இதுல எது பாஸ்ட் டென்ஸ் எது பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லுங்க பாப்போம். Her mother was cooking dinner. Past tense வந்து I went to meet her. I went to meet her. Yes, I went to meet her என்னது? I went to Past tense. Past tense. Good. Past இது past. Past continuous வந்து mother was Her mother was cooking mother dinner. was cooking ing formula அதுக்கு so இது past continuous. அது புரியுதா? அப்ப ரெண்டு விஷயங்கள் நாங்க No, you call me, I'll come. You call me after finishing it. I'll come. Okay. Her mother was cooking dinner. நான் அவளை மீட் பண்ண போன அந்த நேரத்தில் அவளுடைய அம்மா சமைத்து கொண்டு இருந்தார். அப்ப ஒன்று பாஸ்ட் டென்ஸ் ஆகும், ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகும் நாங்க எழுதணும். ரைட்? the second one பாருங்க. Ma'am, excuse me. Yes, da. Ma'am, இது சேஞ்ச் ஆகி இப்ப நீங்க கேக்குறீங்க when I went to meet her her mother was cooking. That we can do, but you have to consider the one should be in past tense and the other should be in past continuous. That is the thing we should consider. Otherwise you can change the words, you can change the sentences either way. Okay, either it can be on the other way or it can be this way. இது ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஒன்னு கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ்ல வரணும், ஒன்னு கட்டாயம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரணும். அத மட்டும் ஞாபகம். ஓகே மேம். Radha cleaned the vessels. Radha cleaned the vessels while her mother was preparing tea. அப்ப அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த அதே நேரத்துல ராதா உணவு பாத்திரங்களை கழுவினார். அந்த இது வெசல்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த சமையல் பாத்திரங்கள், அதுகளைத்தான் நாங்க வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாத்திரங்கள். சோ அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த அதே நேரம் ராதா வந்து அந்த சாமான்களை கழுவினா அப்படின்னு வருது. சமையல் பாத்திரங்களை கழுவினாள். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க ஒரு பாஸ்ட் டென்ஸும் ஒரு பாஸ்ட் கண்டினியூஸும் வந்திருக்கா இல்லையா? அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்த அதே நேரம் ராதா வந்து அந்த சாமான்களை கழுவினாள். அப்ப இதுல எது பாஸ்ட் டென்ஸ்? புது வருஷம் பிறந்துட்டுதா? Radha cleaned the vessels. சத்தம் கேக்குது, அதான் கேக்குறேன். Clean the vessels past tense. Okay, cleaned the vessels on the past tense.
mother was preparing was preparing வந்து past past continuous. Oh, is that clear now? Huh? Is that very clear? புரியுதா என்ன? Is there any doubts? No, miss. ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. Okay, the past continuous tense was, were, sleeping ன்னு இருக்கு. அந்த sleeping க்கு V4 னு போடுங்க. When to use the past continuous tense used to refer to a past action which continues for some time. ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு நடந்து முடிந்திருக்கு. I was writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். She was preparing lunch. அவள் பகல் உணவை தயாரித்துக் கொண்டு இருந்தாள். We were discussing the matter. நாங்கள் அந்த விடயம் குறித்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருந்தோம். ரைட்? அப்ப பாருங்க, பாசிட்டிவ் ஃபார்ம் he was watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருந்தான். ரைட்? அப்ப அவன் டிவி பார்த்து கொண்டு இருந்தானான்னு மாத்துங்க. Was auxiliary verb முன்னால எடுக்கணும். So was he watching TV? அவன் டிவி பார்த்து கொண்டு இருந்தானா? அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லை. auxiliary verb பக்கத்துல not போட்டீங்கன்னா சரி. He was not watching TV. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லையான்னு மாத்துங்க. Was he not watching? அல்லது contract பண்ண எப்படி வருது? Wasn't he watching TV? அவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லையா? ரைட்? பாருங்க, he was watching TV at that time. அவன் அந்த நேரத்தில் டிவி பார்த்து கொண்டு இருந்தான். She was reading a book. அவள் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டு இருந்தாள். The boy was helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி. ரமேஷ் was இருந்தார். It was raining in கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருந்தது. They were telling you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தார். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டு இருந்தீர்கள். The students were criticizing the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டு இருந்தார்கள். They were teaching English. அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டு இருந்தார்கள். They were selling computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து. Right. Positive question form வாசிங்க ஒரு ஆள். Was he watching TV at the time? At that time. At the time அல்ல. At that time. Okay. அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தாரா? அந்த வேளையில் அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தாரா? Yes, exactly. Was he reading a book? அவள் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தாளா? என்னது? ஒரு புத்தகம் வாசித்து இருந்தாளா? எனக்கு வேற ஏதோ கேட்டு. சரியா மேம்? சரி. Was the boy helping us? அந்த பையன் உதவி செய்தாரா? கொஞ்சம் It's not was. Was means ரொம்ப மோசம்னு அர்த்தம். Was. Tell was
Was, Was yes. was the boy Was on அர்த்தம். Need to pronounce like was. Good. was the boy helping us? அந்த பையன் நமக்கு உதவி செய்தாரா? Was Ramesh working hard? Ramesh கொஞ்சம் இருங்க. இவ வாசிக்கிறது கேட்கலையா? அவங்க யாருக்குமே கேட்கலையா? யாருக்கும் கேட்கல. கேக்குதா ஜெவி? கேக்குதா ஜெவி? உங்கள மாதிரி தான் எங்களுக்கு எனக்கு கேக்குது. கேக்குது மேம். இல்லாட்டி எனக்கு மட்டும் எங்களுக்கு கேக்குது மிஸ். ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. ஆனா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து ரெட்ல இருக்கு. அவட எனக்கு கிளியரா இல்ல மேம். அதான் உங்களுக்கு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம். ஓ மேம், இப்போ ஓகேயா? now okay. Okay. Was Ramesh working hard? ரமேஷ் கடினமாக உழைக்கின்றாரா? Was it raining in Colombo? கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்கின்றதா? No. பெய்து கொண்டு இருந்ததா? Okay. Were they advising you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்களா? கூறிக்கொண்டு இருந்தார்களா? Were you feeding those children? நீங்கள் பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தீர்களா? Were the students criticizing the principal? மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருந்தார்களா? Were they teaching English? அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கின்றார்களா? கற்பித்துக் கொண்டிருந்தார்களா? Were they selling computers? அவர்கள் கணினி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்களா? பார்த்து கொண்டிருந்தார்களா? அவ்வளவுதான் மேம். குட். அடுத்து நெகட்டிவ். you have to consider about the present tense and past tense. So okay, ஏன்னா இப்ப நீங்க அந்த வாசிக்கிறத கேட்டு எழுதுற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. So you have to be very careful. Okay ma'am. Good. Negative form. He was not watching TV at that time. அவன் அந்த நேரத்தில் டிவி பார்த்து கொண்டு இருக்கவில்லை. She was not reading a book. அவள் புத்தகம் வாசித்துக் கொண்டு இருக்கவில்லை. The boy was not helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கவில்லை. Ramesh was not working hard. ரமேஷ் கடினமான வேலை செய்து கொண்டு இருக்கவில்லை. It was not raining in Colombo. கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருக்கவில்லை. They were not advising you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கவில்லை. They were not feeding the children. அவர்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டிக்கொண்டு இருக்கவில்லை. You were not criticizing the principal. நீங்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டு இருக்கவில்லை. The students were not teaching English. மாணவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டு இருக்கவில்லை. They were not selling computers. அவர்கள் கணினிகளை விற்பனை செய்து கொண்டு இருக்கவில்லை. Okay, good. Summary or negative question form or all wasing. Yes, come. Negative question. Come. I'm getting late. Was he not watching TV?
wasn't he watching TV? அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லையா? Was she not reading a book? Wasn't she reading a book? அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கவில்லையா? Was the boy not helping us? Wasn't boy helping us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கவில்லையா? Was Ramesh not working hard? Wasn't Ramesh working hard? ரமேஷ் கடினமாக உழைத்து கொண்டிருக்கவில்லையா? Was it not raining in Colombo? Wasn't it raining in Colombo? கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்கவில்லையா? Were they not advising you? திலுக்ஷிகா, ஏன் திலுக்ஷிகா கவலையா இருக்கீங்களா? சோகமா வாசிக்கீங்க. வை. Weren't they You have to be advising very you? cheerful. When you be in my class, you have to be very cheerful. அதுக்கு பசி போல மிஸ். நியூ இயர் துவங்கிட்டு தானே மிஸ், நீங்கள் விடல. ஓ, நியூ இயர் தொடங்கி பட்டாசு சத்தம் ஒரு காதுல கேக்குது போல. அப்படியா திலுக்ஷிகா? No ma'am. பசியா? அவங்க சொல்ற திலுக்ஷிகா காரணமா காட்டி அவங்க சொல்ற மாதிரி இருக்கு மேம். அவங்க ஆமா, மைண்ட் வாய்ஸ். இந்த மூணு பேர் சொல்ற கணக்கு இருக்கு. இந்த ரதீஷ், இந்த ஜான், இந்த ஜெபி. இது எனக்கு பிரச்சனை இல்ல மிஸ். இந்த பர்த்டேக்கு நீங்க கிளாஸ் வச்சாலும் நான் வருவேன். இது மூணு முட்டை மாதிரி எனக்கு. இது மூணு முட்டை. இல்ல டிலுக்ஸ்காவுக்கு உண்மையிலே பசி தான் போல மிஸ். பரவாயில்ல, வாசிக்கட்டும் மிஸ். சவுண்ட் வரும் பாருங்க எப்படின்னு மிஸ். கிளாஸ் நடக்குதுன்னு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருந்து பட்டாசு போடுறவங்களுக்கு பேசிட்டு வரணும்னா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா நீ? ஆமா மிஸ், 11ஆம் மாடியில இருந்து பட்டாசு கொளுத்தி எறிறாங்க மிஸ் கீழ. போயிடாத, வாயில போட்டுற போறாங்கடா. இல்ல நான் சொல்லிட்டேன், கிளாஸ் எனக்கு நிப்பாட்டுகள் எடுத்து தண்ணி எழுதி ஊத்துவேன். யார்டா அந்த டீச்சர்னு தேடிட்டு என்ன மாட்டிச்சிடாதடா, இந்த டீச்சர் தான் சொன்னாங்கன்னு. கிளாஸுக்கு சேர்த்துடுவேன், 5000 ரூபா தானே. ஓகே, டிலுக்ஷிகா வாசிங்க டார்லிங். Were they not advising you? Weren't they advising you? Good. அவர்கள் உனக்கு அறிவுரை கூறவில்லையா? Were you not feeding those children? Were you feeding those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து கொண்டிருக்கவில்லையா? Were the students not criticizing the principal? Weren't the students criticizing the principal? மாணவர்கள் அதிபரை குறை கூறிக் கொண்டிருக்கவில்லையா? Were they not teaching English? Weren't they teaching English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருக்கவில்லையா? Were they not selling computers? Weren't they selling computers? அவர்கள் கணினிகளை விற்று கொண்டிருக்கவில்லையா? ஓகே, சரி, போட முடிச்சிட்டா. ஓகே, குட். டிலுக்ஷிகா, what do you do? என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா? Are you working or studying? What are you doing? 23 batch ஏல் எடுத்து இருக்கேன். 23 batch advanced level செய்துட்டு இருக்கேன். So waiting for the result. Which stream did you sit for the exam? Which stream? Physical stream, math stream. Oh, math student. So that is why the silent. The maths people always பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. Yes. Genius people. That's why. நானும் பேசணும் தானே மிஸ். நீ பேசுடா. அது மேத்ஸ் பீப்பிள் மட்டும் தான். மேத்ஸ் பீப்பிள் இல்ல, மேத்ஸ்ல கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு மட்டும் பேச மாட்டோம், அந்த பிசிக்ஸ்லாம் பேசுவோம் தானே மிஸ். எஸ், அது மேத்ஸ் பீப்பிள். சயின்ஸ் பீப்பிள் இந்த மத்ததுல எல்லாம் பேசுவாங்க, பிசிக்ஸ்ல பேச மாட்டாங்க. அது சயின்ஸுக்கு மேத்ஸ் பீப்பிள்க்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி, அப்படிதான். நான் காமர்ஸ் மேம். JV commerce, I am also commerce, JV. Adam so same pinch. You and me, same pinch. இல்லைங்க. Yeah. I'll pinch you tomorrow, JV. அப்படினா நீ சொங்க மாதிரி கியூட்டா இருக்குமோ தெரியாது JV. JVட போட்டோல தானே. JV, நாளைக்கு நான் செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்புறேன்டா. thank you very much. ஹெட்போன் போடு. நாளைக்கு நான் வந்து JV அப்படி கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்து உனக்கு அனுப்புறேன். happy journey miss, happy journey. அப்ப இவன் நேரமே சொல்லல ஜெவியை கட்டி பிடிச்சி போட்டோ நீ போக சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குண்டா. happy safe quick journey. நான் தாண்டா ஓட்டிட்டு போகணும். மேல போயிட்டானே என்னடா செய்வ?
ஐஓசி கவனமா போயிட்டு வாங்க. மேல போனா மிஸ் நீங்க அப்படி சொல்லு. ஜட்னா மட்டும் போயிட்டு வாங்க. ஆ. அங்கேயும் போய் இங்கிலீஷ்ல படிப்பீங்க. என் ஹஸ்பண்ட் அந்த ஹைவேலயும் 60க்கு மேல போகாதன்றுவாரு. 60 அவ்வளோட ஹைவேல நிப்பாட்டு. 100 மிஸ் மினிமம் மிதிக்க தான் என்ன வரும் எனக்கு அப்படியே மிதிக்க ஞாபகம் வரும். 80 100 வரும். பக்கத்துல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும் போனோட, அது தொடங்கிரும் பேச. கவனமா போக மிஸ். பாக்கையில ரோட்லாம் நல்ல ஆசையா இருக்கும் ஓடுறதுக்கு. அதனால அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாம I have driven already. நான் போயிருக்கேன். நான் ஜெஃப்னாக்கு I have driven alone. Alone means ஹஸ்பண்டோட தான். ஆனா ஆல் தி வே நான் ஃபுல்லா வந்தெல்லாம் இருக்கேன். சோ ஐ நோ. மன்னாருக்கு போயிட்டு ஜெஃப்னா போகலையே? மன்னாருக்கு போயிட்டு ஜெஃப்னா போகலையே? இனி போக மாட்டேன்டா. சோ ஐ வாஸ் திங்கிங் முதல்ல நான் சொல்லிட்டு மன்னாருக்கெல்லாம் வாரேன். அதையுமே சிரிக்கிறான். அதே மன்னார் அங்க இல்ல. சோ வவுனியாவுக்கு போய் தான் போகணும். அந்த ரோடெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரோடே பார்க்க மாட்டேன்டா. ஹஸ்பண்ட் தான் ரோடெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு ரோடுமே தெரியாது. ஓட்டு அப்படின்னு சொன்னா ஓட்டிடுவேன், அவ்வளவுதான். புளியாங்குளம் பரந்தன் ரோடெல்லாம் ஒண்ணும் தெரியாது எனக்கு. ஒண்ணு கூகுள் மேப்ப போட்டுட்டு, அதர்வைஸ் ஒண்ணு கூகுள் மேப் இல்லாட்டி ஹஸ்பண்ட், ரெண்டுல ஒண்ணு இருந்தா எனக்கு போக முடியும். ரெண்டுமே மேப் தான். ஒண்ணு கூகுள் மேப், இன்னொன்னு பிசிக்கல் மேப். ரெண்டும் ஒண்ணுதான். மாடு ஏன்னா எங்கேயாவது போய் சந்தையில நிப்ப. கூகுள் மேப்ல ஒரு விஷயம் இருக்கு, எங்கேயாவது போய் முட்டு சந்தையில நிப்பாட்டிடும். இந்த பட்ஜெட்ல அட்டாக்க போடலேன்னு பார்த்தேன். எஸ், அதான். ஓகே, சம்மரிய ஒரு ஆள் வாசிங்க. ஜான் வாசிக்கிறியாடா? ஜெவி வாசிக்கிறீங்களா? ஜெவி சரி, ஓகே. என்னமோ சலிச்சுக்கிட்டு பாருங்க. இல்ல மேம், இது வரைக்கும் சம்மரி வாசிச்சது இல்ல. சம்மரி தான் இருக்கிறதுல ஈஸி. ஒரு வசனம் தான் இருக்கும், வாசிச்சா முடிஞ்சிருக்கும். வாசிங்க. 20ஆம் பக்கம் தானே? பேஜ் நம்பர் 17. புக் எடுக்காம படிச்சிடுறீங்க. நான் கொப்பி வச்சேன் மேம். கொப்பி இருக்கே, எனக்கு எதுக்கு நோட் எல்லாம்? எந்த பிரத்யேக நோட் இருக்கு ஜெவிட்ட. நானும் அதான் பாத்துருக்கேன். இது நோட் இது பாக்கல, டியூட் பாக்கல. கதீஷ் ஒருத்தனா ஒழுங்கா படிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுலயும் அதுதானே மேஜ் இருக்கு. அன்புக்கரசி இங்கடா. இன்னைக்கு அன்புக்கரசி என்ன பார்க்கவே வரல. அன்புக்கரசி இருக்கா மிஸ்? எனக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொன்னா அன்புக்கரசிக்கு முத்து கொட்டிடுமா? ஹாப்பி நியூ இயர் மிஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொன்னா முத்து கொட்டிடுமா அன்புக்கரசிக்கு? இல்ல மிஸ், வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. சோ அன்புக்கரசி இஸ் பிஸி. ரதீஷா சொல்லுங்க, அவன டீ எல்லாம் ஊத்தி கொடுக்க சொல்லி நீங்க உட்கார்ந்து படிங்க. ஓகே ஓகே. form வந்து positive form. அன்புக்கரசி bye, love you. This heart is for you. I love you. This heart is for Anbukarasi. Okay, bye. Thank positive. you. வாசிங்க ஜெவி. Positive form singular. She was writing a book. அவள் ஒரு புத்தகத்தை எழுதிக் கொண்டிருந்தாள். Plural. They were working hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Positive question singular. Was she writing a book? அவள் ஒரு புத்தகத்தை எழுதிக் கொண்டிருந்தாளா? Plural. Were they working hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தார்களா? Negative form. She was not writing a book or she wasn't writing a book. அவள் புத்தகத்தை எழுதிக் கொண்டிருக்கவில்லையா? Plural. They weren't working hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? இல்லை. Negative question. Okay, negative form. Okay. Negative question. Was she not writing a book? அவள் புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கவில்லையா? Were they not working hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? Good. Okay, good Jevi. It's a good try. So you have to keep reading. நாளைக்கு வந்தா நான் ஒரு பந்திய கொடுத்து வாசிக்க சொல்லேன், பரவாயில்லையா? ஐயோ,
அப்படி செய்யற HND ராஜேஷ். ராஜேஷ் நான் அப்படி செய்யறேன் என்னடா? அது செய்யும் மிஸ் உண்மையில. ம். ஆனா இன்னும் என்ன கிரௌடு இருக்க நேரம் செஞ்சுறாங்க. தனியா கூப்பிட்டு அப்படி ஒரு பேசிட்டு வாங்க. தனியா கூப்பிட்டு அப்படிக்கா போயிடவா? நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா மேம்? HND இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வாசிக்கணும். அதுவும் சூம்ல தான் நடந்தது எங்களுக்கு. வாசிக்கணும். கனை என்று கேட்டு வாசிப்பேன். அது லிட்ரேச்சர்ல கொஞ்சம் கடினமான வேர்ட்ஸ் தானே. அதை ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு இப்போ மேம் கொஞ்சம் பேசிட்டா, அதுல இருந்து எனக்கு வாசிக்கிறதே பயமாயிட்டுது. அதான் ஏசுறனால தான் அது சொல்லி கொடுத்துட்டா திரும்ப நீங்க வாசிச்சிருப்பீங்க. சோ தட் இஸ் த பாயிண்ட் யூ ஹேவ் காட் டிசப்பாயிண்டட், ரைட்? அங்கதான் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க. So here you do, I never disappoint people. I ever disappoint any people. நான் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்றதை ஏமாற்றவே மாட்டேன். உங்களை நான் சோர்ந்து போக வைக்கவே மாட்டேன். So you can read here. Yes, thank you ma'am. Yeah, you get participated in that Godrej groupல சேருங்க. He is very helpful. அவரோட குரூப்ல ஒருக்கா சேருங்க ஜெவி. Okay ma'am. He's giving the things, reading எல்லாம் நிறைய கொடுக்குறாரு Godrej. Brother Godrej, he's so helpful. நிறைய செய்யறாருடா, அழகா செஞ்சுட்டு போறாரு. நீங்க அவரோட குரூப்ல போங்க. நல்ல ரீடிங்ஸ் அன்றைக்கும் பார்த்து நிறைய ரீடிங்ஸ் போட்டிருக்காரு. கேட்டகரைஸ் பண்றாரு. அவர் அழகா நினைத்து சொன்ன மாதிரியே அழகா செஞ்சிருக்காரு. கொஞ்சம் வாசிக்க கஷ்டப்படுற ஆட்களுக்கு அவங்களோட லெவல்ல ரீடிங்ஸ் கொடுக்குறாரு. மற்றது நல்ல அட்வான்ஸா வாசிக்கக்கூடிய ஆட்களுக்கு அட்வான்ஸ் ரீடிங் கொடுக்குறாரு. ஆகவே தெரியாம வர ஆட்களுக்கு பிக்சர்ஸோட கொடுக்குறாரு. That the thing I taught him yesterday, he was doing it today itself. அவர் அதை செய்யறாரு இன்னைக்கு. சோ அந்த குரூப்ல ஒரு அட் ஆகி இருங்க ஜெவி. ஜான் ப்ரோ அட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க அந்த இதுக்கு வந்தீங்க, ஸ்போக்கனுக்கு நான் Godrej கிட்ட சொல்றேன் உங்களை சேர்க்க சொல்லி. Or else I'll send your number to Godrej and ask him to add you in his group. Or else Father Darshan, Father Pereira அவங்களோட குரூப்கள் எல்லாம் சேருங்க. So you can improve. நான் உங்களுக்காக தான் சொல்றேன், you can improve your reading skills and as well as your speaking skills. ஏன்னா அவங்க நிறைய activities கொடுக்குறாங்க. அப்ப அங்க போய் சேருங்க. So it would be help for you because you are a teacher. நால நான் am encouraging you. Yes, thank you ma'am. Yeah. அது எனக்கும் அப்பப்ப சொல்லுங்க. ஞாபகமே வருதா? இந்த ஜான் வச்சிருக்கான் ஒரு குரூப். அவன் குரூப்லயும் நல்லா இருக்கு. ஜான் அது புள்ளிய சேர்த்து படிச்சு கொடுத்தா என்னடா? அதுல இருக்கிற ஒரே ஒரு கேள் மட்டும் தான் மிஸ் ரிப்ளை பண்றா. டென்ஷன் ஆகும் மிஸ் இருந்துச்சு. நீ ஒளறி கடந்த எவத்தாண்டா வருவா? ஒழுங்கா அழகா பேசாண்டா. கேர்ள்ஸோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. நான் ஏன் அவங்களோட ஒழுங்கா அழகா பேசணும்? அப்ப எப்படிடா நீ படிச்சு கொடுப்ப? எக்ஸாம்பிளுக்கு நீ சொல்லுங்க மிஸ். அந்த ரதீஷ் அழகா பேசுவான். பாணியெல்லாம் வடிச்சு சொல்லுங்க அப்படியே. அந்த மாதிரி எல்லாம் பேச வராம இது செய்யலன்னா இல்லாட்டி போ. அந்த மாதிரி தான் பேச. நீ என்ன செய்ய? ரதீஷ் கிட்ட கிளாஸ்க்கு போ. அதுதானே. do or die. Yes. ஆமா. ஒரு அது பேச நீங்க இப்படி என்ன நினைச்சிட்டீங்களான்னு அது ஒரு மெசேஜ் அனுப்புவோம். ரைட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற செயல்கள். எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற செயல்கள். ஏதோ ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்றது. இந்த நேரம், இப்ப நாளைக்கு இந்த நேரத்தில் நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்த நேரம் நான் டிராவல் பண்ணி கொண்டிருப்பேன், நான் போய் கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்த நேரத்தில், அடுத்த மாதம் இந்த நேரத்தில் நான் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருப்பேன். அப்ப இன்று இரவு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட பேசி கொண்டிருப்பேன். இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற செயல்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ரைட். அப்ப அதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னா வில் அல்லது ஷல், வில் அல்லது ஷல், அதோட ஒரு பி வரப்போகுது. பி பிளஸ் ஐஎன்ஜி, பிளஸ் ஐஎன்ஜி. ரைட். For example, I will be
writing letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். You will be writing a letter. நீ ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பாய். He will be writing a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பான். She will be writing a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பாள். It will be. Teacher, I will be எழுதிட்டீங்க. Oh, it will be. Thank you. It will be drinking milk. அது பால் குடித்து கொண்டு இருக்கும். We will be writing some letters. நாங்கள் சில கடிதங்களை எழுதி கொண்டு இருப்போம். They will be writing some letters. Right. அப்ப அதுக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. Keywords. By this time tomorrow. நாளைக்கு இந்த நேரத்திற்கெல்லாம். By this time next week. அடுத்த கிழமை இந்த நேரத்துக்கெல்லாம். By this time next year. அடுத்த வருடம் இந்த நேரத்துக்கெல்லாம். அவைகள் கீவேர்ட்ஸ். அப்ப அதுக்கான உதாரணங்கள் சிலது எழுதுங்க. Tomorrow by this time. I will be traveling to Kandy. நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் நான் கண்டிக்கு பிரயாணம் செய்து கொண்டிருப்பேன். Next year by this time I will be studying at university. அடுத்த வருடம் இந்த நேரத்துக்கெல்லாம் நான் யூனிவர்சிட்டியில் படித்துக் கொண்டிருப்பேன். So the future continuous tense will அல்லது shall be sleeping இருக்கு. அந்த be for போடுங்க. To refer to a continuous action in the future. எதிர்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க போகின்ற செயல்கள். I'll be working this time tomorrow. இந்த நேரம்
இந்த நேரத்துக்கெல்லாம் நாளைக்கு நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். Don't phone me between 7 and 8. We will be having dinner then. 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள எனக்கு கால் பண்ண வேண்டாம். நான் அந்த நேரம் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருப்போம். We will be, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம். ரைட். அடுத்து பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க. He will be watching TV. He will be watching TV. Then அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டிருப்பான். அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டிருப்பானான்னு மாத்துங்க. எப்படி வரும்? auxiliary verb முன்னால வரும். Will he be watching TV then? அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டு இருப்பானா? அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். எப்படி வரும்? He will not watching TV. Be watching. Will not to be watching TV then. அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டிருக்க மாட்டானான்னு மாத்துங்க. will not be watching not be அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டிருக்க மாட்டானா. இத கண்ட்ராக்ட் பண்ணா won't he right. He will be watching TV then. அவன் அப்போது டிவி பார்த்து கொண்டிருப்பான். She will be reading a book. அவள் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருப்பாள். The boy will be helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பான். Ramesh will be working hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டு இருப்பான். It will be raining in Colombo. கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருக்கும். They will be advising you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருப்பார்கள். You will be feeding those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டு இருப்பீர்கள். The students will be criticizing the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டு இருப்பார்கள். They will be teaching English. அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். They will be selling computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து கொண்டு இருப்பார்கள். ரைட். பாசிட்டிவ் क्वेश्चन வாசிங்க. வாசிங்க யாராவது. நிலாந்தி வாசிக்க போறீங்களா? ராதிகா நிலாந்தி வாசிக்க போறீங்களா? ஞானலதா நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் ஏன் முன்னால வாரீங்கல்ல? In other classes the students come forward and read. Here I'm not seeing that. Who are they? Come. Farhan வாசிக்கேலுமாடா? ஹரிஹரன் ஜெவி டீச்சர் வாசிப்பா. நுஸ்லா, நுஸா, நஜா, மிஸ் மதுரைனி வாசிக்கவா? யா நமீம் கான், ஃபயாஸ். என்னடா எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? மிஸ் மதுரைனி வாசிக்கவா? எஸ். Will he be watching TV then? Madhuranjini. Yes, Madhuranjini. Yes, come. Will he be watching TV then? அவன் அப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருப்பானா? Will she be reading a book? அவள் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பாளா? Will the boy be helping us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பானா? Will Ramesh be working hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டிருப்பானா? Will it be raining in Colombo?
கொழும்பில் மழை பெய்து கொண்டு இருக்குமா? Will they be advising you? அவர்கள் உனக்கு அறிவுரை செய்து கொண்டு இருப்பார்களா? Will you be feeding those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருப்பீர்களா? Will the student be criticizing the principal? Criticizing, Madhuranjini, criticizing, not criticizing, criticizing. சொல்லுங்க திரும்ப. Criticizing. Yes, criticizing. Good. Will the students be criticizing the principal? Good. மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டு இருப்பார்களா? Will they be teaching English? அவர்கள் ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டு இருப்பார்களா? Will they be selling computers? அவர்கள் கணனி விற்பனை செய்து கொண்டு இருப்பார்களா? Good. Negative form. Negative form. கொண்டிருக்க மாட்டார்கள்னு வரும். Yes, வாசிங்க. He will not be watching TV then. அவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க மாட்டானா? மாட்டான். She will not be reading a book. அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்க மாட்டாள். The boy will not be helping us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க மாட்டான். ரமேஷ் will not be working hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டான். It will not be raining in Colombo. கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்க மாட்டாது. Yes. They will not be advising you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். You will not be feeding those children. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்க மாட்டீர்கள். அளித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். Students will not be criticizing the principal. அந்த குழந்தைகள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். They will not be teaching English. அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள். கற்பித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். They will not be selling computers. அவர்கள் கணினிகளை விற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். Good. Negative question form. செய்து கொண்டிருக்க மாட்டார்களான்னு மாத்தணும். Can I read, ma'am? Yes. Yes, Hamza. Will he not be watching TV then? Won't he be watching TV then? அவன் டிவி பார்த்து அந்த டைம் டிவி பார்த்து கொண்டிருக்க மாட்டாரா? Good. Will she not be reading a book? Won't she be reading a book? அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்க மாட்டாளா? Will the boy not be helping us? Won't the boy be helping us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க மாட்டாரா? Will Ramesh not be working hard? Won't Ramesh be working hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்க மாட்டாரா? Will it not be raining in Colombo? Won't it be raining in Colombo? கொழும்பில் மழை பெய்து கொண்டிருக்க மாட்டாதா? Will they not be advising you? Won't they be advising you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்க மாட்டார்களா? Will you not be feeding those children? Won't you be feeding those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவூட்டி கொண்டிருக்க மாட்டீர்களா?
Will the students not be criticizing the principal? Won't the students be criticizing the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். Will they not be teaching English? Won't they be teaching English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். Good. Will they not be selling computers? Won't they be selling computers? அவர்கள் கணினிகளை விற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். Okay, ma'am. Good. Summary or all? Yes. போன வீக் மேம் IELTS லைஃப் ஸ்கில் எக்ஸாம் எடுத்த நான் பாஸ். Good. Thank you. Congratulations. Thank you, ma'am. Good. So, did you get any band score? What is the band score? Still. Life skill. Life skill. Okay. What is the results? How? Pass, ma'am. Pass. Just pass. Yes, okay, pass. Good. Very good. So the pronunciation, I could see that your pronunciation and all is very good, very neat. Thank you, ma'am. Very difficult to do IELTS. Indeed. Good. Thank you, ma'am. Okay. On behalf of this class, miss, we also congratulate to Hamza. Yeah. Thank you. Thank you. Congratulate பண்றாங்க. Thank you. நான் கவனிச்சேன் மிஸ் அவங்களோட அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா இருக்கு. Pronunciation and all the criticizing சொன்னாங்க நல்லா இருந்துச்சு. Criticizing சொன்னா நல்லா இருந்துச்சா ஜான்? இல்ல அவங்க சொல்லும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா அது அந்த அழகா சொல்றாங்க. அழகா இருந்துச்சா? உங்களுக்கு ரசீட்ட சொல்லத்தான் வேணும். இந்த மாதிரி ஏதாவது சொன்னா வாசிக்கிறதுக்கு மனம் வரும். வெங்கட மேம் இது கூட தெரியாம என்னதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்தீங்கன்னுட்டு இங்கிலீஷ்ல திட்டினா எப்படி வாசிக்க மனம் வரும்? No, that we can't. It's not good to criticize the people, right? So we have to encourage them. We are not here to demotivate you. So teachers should be encourage people. So teachers on the encourage students. Otherwise they can't improve themselves, right? Yes. So that is the point they are making mistakes, these teachers. அந்த நல்லா பேசுறவங்க வாசிக்கிறவங்கள முன்னால வச்சுட்டு பேக் பெஞ்சஸ் அப்படி தள்ளிடுவாங்க. So that is I don't know why they are doing like that. Some teachers they are very good. They always pull the backbenchers to the forward. So some of them are doing such things, Jevi, what to do? So, but in the end, you have come to a correct place, no? So you are on track now. Yeah. So now, as being a teacher, you don't do that with your children. You don't do that to your students. Always encourage them. Whatever the age is okay. Whatever the age is, either they can be old or the small people. You should encourage them. Being a primary school teacher or you're teaching English. Yes, primary. So primary teachers should be very good and kind. Yeah. Very good and kind, because my mother is a primary teacher. My mother, all my aunties are primary teachers. Okay. So what they do is, அந்த grade 1 எங்க அம்மாட்ட கொடுத்துருவாங்க. I have seen that. அந்த grade 1 வந்து ஒரு நல்ல டீச்சர்ஸ் கையில கொடுத்துட்டுருவாங்க. So எனக்கு I'm so happy because நான் வந்து grade 1 எங்க அம்மாட கிளாஸ்ல தான் படிச்சேன். அம்மாட்ட நான் படிச்சேன் grade 1. அது நல்லா இருக்கு. நல்லா ஒண்ணும் இல்ல. நல்லா அடியெல்லாம் ஒண்ணு வாங்க மாட்டேன். நான் நல்லா படிப்பேன். So what my mother did was, எனக்கு 100 மார்க்ஸ் இருந்தா 2 மார்க்ஸ் வெட்டிட்டு 98 தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைக்கு மார்க்ஸ் போட்டேன்னு பேர் வரக்கூடாதுன்னு எங்க அம்மா, நான் 100 மார்க்ஸ் எதையாவது ஒரு சின்ன
எழுத்து அசிங்க அழுவேன், ஏம்மா இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ட எழுத்து அசிங்கம் அப்படிமா, உண்ட எழுத்து அசிங்கம், நீ வந்து நேரா எழுதல, நீ வந்து அழிச்சிட்டு எழுதியிருந்த, ஏதாவது காரணம்லாம் சொல்லி ஒரு 2 மார்க்ஸ் வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு 98 போட்டு என்ன 2ஆம் பிள்ளை ஆக்கிட்டுருவாங்க. நான் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்டே தான் வருவேன் கிளாஸ்ல. எங்க அம்மாட கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா என்ன செகண்ட் தேர்ட்ல தான் வச்சிருந்தாங்க. சோ ஏதாவது ஒரு நல்ல எங்க அம்மா நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்வாங்க. அந்த கலை விழாக்கள் நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க வந்து பெரிய ஒரு லெவல் அதெல்லாம் செய்வாங்க. என்ன கொண்டு போய் 2வது 3வது தான் போடுவாங்க. சோ அதனால இப்ப சண்டை பிடிப்பேன். இப்ப அம்மா வந்தா, நீங்க அந்த காலத்துல எனக்கு இப்படி செஞ்சீங்க தானே, அவங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன் நான் இப்ப சொல்லுவேன். சிரிப்பா, நான் எப்ப அப்படி செஞ்சேன், நான் பொய் சொல்லாதேன்னுவாங்க. பட் மை மதர் டிட் தட், எனக்கு செஞ்சாங்க. மத்த பிள்ளைகள் நான் சொல்லுவேன் நீ மறக்கலாம். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மிஸ். எங்கட அம்மாவும் டீச்சர் தான். அதான் அந்த எங்க அம்மா சயின்ஸ் டீச்சர் கூடாதுன்னு என்ன தூக்கி பின்னுக்கு போடுவாங்க எங்க அம்மா. அதே டயலாக் நான் சொன்னேன், போய் தேவி நீ மறக்கலாம் நான் மறக்க மாட்டேன் சொல்லி சொல்லி ஏசுவேன். இப்ப வந்தாங்க எங்க அம்மா வந்து சயின்ஸ் டீச்சர். அவங்க எப்படின்னா இப்ப எல்லாரும் எழுதுற மாதிரி நான் எழுதக்கூடாது. எல்லாரும் இப்ப ஒரு என்ன சொல்றது, இதை விளக்கி எழுதுங்கன்னு சொன்னா அந்த மாதிரி அதுமா எழுதக்கூடாது. நான் அந்த புக்ல அவங்க படிச்ச மாதிரி எழுதாட்டி எனக்கு அவங்க இந்த கிளாஸ்க்கு ஃபுல்லாவே எனக்கு முன்னுக்கு வச்சு பேச்சு விடும் எனக்கு. some others do that, but some others I have seen. இப்ப எங்க பிள்ளைகளோட ஸ்கூல்ல எல்லாம் பாக்குற நேரம் they always favoration, they show the favoration to their kids. அது நான் பார்த்திருக்கேன். அவங்க முன்னுக்கு கொண்டாந்து வைப்பாங்க. அட எங்க அம்மா இப்படி செய்யல, நான் போய் அது எத்தனை பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் முன்னுக்கு கொண்டு வராங்க, நீங்க பாருங்க எனக்கு இப்படி செஞ்சீங்க தானேம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப அந்த மாதிரி டீச்சர்ஸும் இருக்காங்க. So my mother was a very good teacher. So அவங்க நல்ல ஒரு டீச்சர். அவங்க நான் பார்த்ததுலே ஒரு நல்ல டீச்சர் எங்க அம்மா. நான் வந்து டீச்சிங் எல்லாம் வாரத்துக்கு இருக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டீச்சிங். நான் சொல்றேன் எல்லாரும் டீச்சர்ஸ், அம்மாட சிப்ளிங்ஸ் ஃபுல்லா டீச்சர்ஸ், அம்மாட சிஸ்டர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ். அவங்களுடைய பிள்ளைகள் எங்களோட கசின்ஸ் அவ்வளவு பேரும் டீச்சர்ஸ். நான் மட்டும்தான் டீச்சரே ஆகாம இருந்தேன். I was engaged with business with my husband. I was doing business. But அது கடைசி ended up with in teaching. கடைசியா டீச்சிங் வந்துட்டேன். இப்ப அம்மா சிரிப்பாங்க, நீ எத்தனையோ முறை சொன்னாங்க அந்த ஸ்கூலுக்கு போ. அம்மா வாஸ் அ டிரெக்ட்ரஸ். அவங்க ரிட்டையர் பண்றேன்னா she was the directress of education. அப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல கேட்டாங்க, நீ அவங்க மகளை எடுக்கிறேன்னு. I said no, என்னைய கூப்பிட்டுறாதீங்க சொல்லி நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப இந்த கிளாஸ் இப்ப நான் டீச்சிங்க்கு வந்ததுக்கு பிறகு, நான் டீச்சிங்க்கெல்லாம் போன பிறகு அம்மாவுக்கு ஒரே பெருமை. அம்மா சொல்றான், பாரு அவ எப்படி படிச்சு கொடுக்குறான்னு அம்மா சொல்றாங்களாம். எங்கட அக்கா சொல்றான், பாரு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி படிச்சு கொடுக்குறா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்லுவா, கொஞ்சம் நெஞ்சம் பேசுன. அதான் அப்படி சொல்லுவா. அம்மா பேச்சா பேசின, கொஞ்சம் நெஞ்சம் பேசின, டீச்சிங்க்கு வரமாட்டேன், என்ன கூப்பிடாதீங்க நல்லா சொல்லிட்டு இப்ப என்ன செய்யற அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஹாப்பி, she's very happy that I'm being a teacher. அவங்களுக்கு ஹாப்பி. So that is அதான் டீச்சிங்னு சொல்றது ஜேவி. You have to always encourage the people, encourage the students. எப்பவுமே யாராவது சோர்ந்து போறாங்கன்னா அவங்கள டக்குன்னு பிடிச்சி மேல கொண்டு வாங்க, வாசிக்க வைங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. எழுத்து வரலையா கையை பிடிச்சு எழுத வைங்க, பிரைமரி தானே, கையை பிடிச்சு எழுத வைங்க. கிட்ட அவங்க யாருக்கு முடியலையோ அவங்களை கூப்பிட்டு கிட்ட வச்சு படிச்சு கொடுங்க, அவங்கள தள்ளாதீங்க. படிக்கிற பிள்ளைகள் எனிவே they study, no, நல்லா படிக்கிற பிள்ளைகள் எனிவே they going to study. சோ அந்த படிக்காத பிள்ளைகளை கொஞ்சம் கூப்பிட்டு அவங்களை கிட்ட வச்சுட்டு படிச்சு கொடுங்க. அதுதான் ஒரு டீச்சரா நான்லாம் படிக்காத பிள்ளை தான். நானும் O level A level எல்லாம் இங்கிலீஷ் ஃபெயில். So see the enthusiasm very high. உடைய அந்த அது செய்யணும்ன்ற முயற்சி, அது செய்யணும் ஆர்வம், enthusiasm is very high. In this age you are doing is I really appreciate Hamza. Thank you. நீங்க give up பண்ணாம திரும்ப படிச்சது வந்து it's a outstanding level. Good.
OL ஃபெயில் விட்டு இப்ப பிறகு சும்மா வாசிக்கிறது, அந்த என்னத்தை எடுத்தாலும் சும்மா வாசிச்சு விளங்குதோ இல்லையோ வாசிச்சு கொள்றது. அப்ப அதாலதான் எனக்கு இது IELTS-க்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது. IELTS ஆல்வேஸ் ரீடிங் லிஸ்னிங் அதுல தான் போகும். ரீடிங் லிஸ்னிங் இந்த கம்ப்ரஹென்ஷன், ரீடிங் கம்ப்ரஹென்ஷன், ரைட்டிங் கம்ப்ரஹென்ஷன், லிஸ்னிங் கம்ப்ரஹென்ஷன் அதானே போகுது. எங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங்கும் லிஸ்னிங்கும் மட்டும் தான். A1 லைஃப் ஸ்கில், ஸ்பவுஸ் விசா. Right. So life skills. Okay. I understand. Right. Okay. So are you looking for a job in abroad or what? Or just you are learning? No, my husband living in UK. So you also trying to migrate? Yes. Good. All the best. Thank you. எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும், ஆனா இங்கிலீஷ பிடிக்காது. ஜீவிதாமிஸ் பின்னாலே வருவாங்க. I have love letters also. That we have always love letters வரும். The teachers it comes, can't help. அந்த மாதிரி செய்ய இயலாது. அது பக்கிகள் இருக்கதான் செய்யும். எங்களுக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. அது ஒண்ணும் செய்ய இயலாது. லவ் லெட்டர் தந்தா வாங்கி வச்சுட்டு இல்ல வாங்கி வச்சிருக்கேன், வீட்டை வந்து காட்டுவேன். வீட்டை பண்ணி காட்டுங்க. That is the best way. But I got A minus and B லிட்ரேச்சர்ல வாங்கியிருக்கேன் மிஸ். அப்படி லிட்ரேச்சர்ல ரிசல்ட் வந்து A+ வந்தது இல்ல, A minus B+ இருக்கு. Good. The A minus B+ is a good result தான். அப்ப so you are in a good position. When literature நல்லா செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதை நீங்க செய்யாம இருக்கிறீங்க, உங்களோட பிராக்டிஸ் பத்தாததுனால வந்துரும் இல்லடா. யாரோ பேசுறாங்க. டைம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். Yes. I have to join to the other class. My children are waiting there in 10 o'clock classes. Okay, thank you so much for joining. நாளைக்கு கிளாஸ் இல்ல. நாளைக்கு ஐயோ நிறைய பேர் போயிட்டாங்களே. நாளைக்கும் நாளாண்டைக்கும் கிளாஸஸ் இல்ல, லெக்சர்ஸ் இல்ல. I'll be in Jaffna. So நாளாண்டைக்கு மீட் பண்ணும். Okay, the day after tomorrow, tomorrow and day after tomorrow no lectures. We will be meeting on Tuesday as usual. Ma'am, tomorrow illa thane? Ma'am, tomorrow illa thane? No. நாளைக்கு இல்ல. நாளைக்கும் இல்லை, நாளாண்டும் இல்லை. நாளைக்கும் இல்லை, நாளாண்டைக்கும் இல்லை. லீவு உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்க. Enjoy your days. Okay, we will meet on Tuesday at the same time. Happy New Year. Happy New Year to you all. Thank you. Same to you. New Year, Miss. Happy New Year. Okay, Happy New Year. Miss. Bye. Happy New Year. Okay, bye. Take care. Love you all. அன்புக்கரசி அவங்க சொல்லுது. ஆமா மிஸ். கேட்டுச்சு. அன்புக்கரசி, Happy New Year அன்புக்கரசி. அன்புக்கரசிக்கு பர்த்டே வருதா?